இன்று நாம் லலிதா சகஸ்ரநாமத்தில் குருவிந்த மணிஸ்ரேணி கணக்கோடீர மண்டிதா அப்படின்ற 14வது நாமத்துடைய அர்த்தத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். குருவிந்த மணிஸ்ரேணி, குருவிந்தம் அப்படின்றது ஒரு பத்மராகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிவப்பு கல். அந்த கல் அம்பாள் தன் கிரீடத்தில் சூடியிருக்கிறாள். நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே போன நாமத்துடைய அர்த்தத்தில் அம்பாளுடைய ஸ்தூல ரூபத்தை ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். முதல்ல அவளுடைய கூந்தலுடைய பிரபாவத்தை பார்த்தோம். இதுக்கு அடுத்தது அம்பாளுடைய கிரீடத்தில் எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம். அந்த கிரீடத்து மேலே சிவப்புகள் பதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த சிவப்புகள் லைன் பை லைனாக பதிக்கப்பட்டிருக்கிறது. எப்பயுமே ஒரு ஆணுக்கு அந்த தலையில் வைக்கக்கூடிய கிரீடம் முடி அழகை வெளியில் கொண்டு வராது. அந்த கிரீடத்துக்கு மகுடம்னு பேர். ஆனால் ஒரு பெண்மணிக்கு கிரீடம் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா தன்னுடைய கூந்தல் அழகும் தெரியும் போல் அமைஞ்சிருக்கும். அந்த கிரீடத்திற்கு பேர் இதிலேயே குறிப்பிட்டிருக்கா, குருவிந்த மணிஸ்ரேணி கணத் கோடீர மண்டிதா. கோடீரம் அப்படின்றது அம்பாள் தலையில் சூடிக்கொண்டு இருக்கக்கூடிய கிரீடத்திற்கு பெயர். அதனால் அம்பாள் தன் தலையில் கிரீடத்தை சூடிக்கொண்டு இருக்கிறாள். அந்த கிரீடம் பேர் கோடீரம். அந்த கிரீடத்தில் பார்க்கும்போதே அம்பாளுடைய திருமுக அழகும் அதுக்கு ஏற்றா போல கூந்தல் அழகுமே அந்த கிரீடத்தில் தெரிகிற மாதிரி தான் அந்த கிரீடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடத்தில் சிவப்பு காந்திக்கல், பத்மராகம் என்று சொல்லக்கூடிய அந்த குருவிந்த கற்கள் அடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த குருவிந்த கற்கள், அந்த சிவப்புக்கள் எப்படி ஒரு கற்பக விருட்சம் கேட்டதெல்லாம் கொடுக்கறதோ அதே போல் அந்த சிவப்புக்கள் பக்தால் என்னென்ன நினச்சி அந்த கல்லை பார்த்தாலோ அந்த கல் அத்தனையும் கொடுக்கக்கூடிய அந்த கல்லுக்கே அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதாவது பக்தன் தான் நல்ல வழியில் போகிறதுக்கும் தன்னுடைய ஆசைகள் நிறைவேறத்திற்கும் அம்பாளுடைய கிரீடத்தோட கல் போதுமா, அந்த கல் கூட அனுகிரகித்தால் போதும் அப்படின்றத இந்த நாமாவளி உணர்த்துறது. குருவிந்த மணிஸ்ரேணி கணக்கோடீர மண்டிதாயை நமக அப்படின்னு சொல்லி அம்பாளுடைய நாமத்தை சிந்திப்போம்.